ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஷின் லேர்னிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எப்படி ஒரு அதாவது வந்து இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அவுட்லைன் சொல்லிடுறேன். ஒரு பேஷண்ட்டோட அவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்கா இல்லை முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெல்த் கேர் ப்ரெடிக்டிவ் டயக்னோஸ்டிக். அதாவது மிஷின் லேர்னிங் இது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் டேட்டா கொடுக்கும்? ட்ரெயின் மாடல்ஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு இது ஃபர்ஸ்ட் டீப் ட்ரைனிங் யூஸ் பண்றப்போ வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் கொடுத்து அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைன் பண்ணுவோம். அதான் டீப் ட்ரைனிங். அதே மிஷின் லேர்னிங்னா வந்து ஒரு டேட்டா வந்து ட்ரைன் பண்ணுவோம். அதே NLP வந்து ஒரு டெஸ்ட் ஃபார்மேட் கொடுத்து அந்த மிஷின் ட்ரைன் பண்ணுவோம். இங்க வந்து நம்ம யூஸ் பண்றது ML. அதாவது வந்து ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸோட அவங்களுக்கு ஃபார் வெயிட் ஏஜ் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வந்து நிறைய அவங்களோட டேட்டா எடுத்து நம்ம வந்து ஒரு மிஷின் ட்ரைன் பண்ணி நம்ம வந்து அந்த டேட்டா நம்ம வந்து அவுட்கம் ப்ரெடிக்ட் பண்றோம்னா வந்து இந்த ஹெல்த் கேரோட ப்ரெடிக்டிவ் டயக்னோசிஸ் சொல்லுவாங்க. ஸோ healthcare confidence increase operational cash management better outcome hospital based practice some insurance companies government customer executive இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு கஷ்டம் ஒரு டாக்டர்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண போகிறதுனா இந்த ஹெல்த்கேர் ப்ரெடிக்டிவ் டயக்னோசிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஏஐ. ஸோ சம்டைம்ஸ் வந்து அவங்களோட ரொம்ப எஃபெக்டான டிசீஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக வந்தாங்கன்னா அது வந்து அவங்கள அவங்க எமர்ஜென்சியாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி டாக்டர்ஸ் அப்பார் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்பார் பண்ணுறது தான் இந்த மாதிரியான ஹெல்த்கேர் ப்ரெடிக்டிவ் டயக்னோசிஸ். அப்படின்னு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கேஸ் ரெடியூஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஹெல்த்கேர் டயக்னோசிஸ் பண்ணுறோம். இதனால ரேட்ஸ்லாம் குறையும். அதாவது கேர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரேட் டாக்டர்ஸ் ஆஃபர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அவர் ஹெல்த்கேர் ப்ரெடிக்டிவ் டயக்னோசிஸ். implementation வந்து 5% நம்ம வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன் வந்து எப்படின்னா அதாவது எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் வச்சு இருக்கும். எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் டேட்டாஸ்லாம் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் நல்லா எழுதி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து டிஜிட்டலைஸ்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் வந்து சார் அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து ஏஐ மாடல் ட்ரைனிங். ஏஐ மாடல் ட்ரைனிங் பண்ணால் நம்ம எலக்ட்ரானிக் டேட்டா வந்து ஏஐ மாடலுக்கு கொடுத்து ட்ரைன் பண்ணுவோம். ரீமிஷன் அதாவது இது வந்து ரீமிஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரீமிஷன் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து பேஷண்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க. அங்கே போன இடத்துல வந்து நீங்கள் தங்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எப்படின்னா இந்த பேச்சுலர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்குல்ல அதை வந்து தங்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு இல்லாட்டி டெங்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து தங்குற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து ஒரு 30 days லிமிட்டில் வந்து செக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ரீமிஷன். இந்த ரீமிஷன் கான்செப்டை வச்சு ஏஐ மாடல் வந்து அதை ட்ரை பண்ணுறோம். அது வந்து ரிஸ்க் ஸ்டாட்டிஸ்டிகேஷன். நம்ம ரீமிஷன் மாடல் வச்சு இப்போ அவங்க திரும்ப நம்ம ஹாஸ்பிட்டல் வராங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி அவங்களுக்கு ரிஸ்க் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த ஏஐ மாடலை வச்சு பார்த்துட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு டார்கெட் இன்டர்வேஷன் அதை வச்சு நம்ம ரிஸ்க் அதிகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த டார்கெட் இன்டர்வேஷன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கேர் எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ அதிகமாக கேர் தேவைப்படுது, ஒரு வேலை டிஸ்கார்ட் இருந்தாங்கன்னா அவங்க ஹோம் விசிட் பண்ணணுமா ஆனால் போதான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏஐ வச்சு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்குவோம். கடைசியாக வந்து ரியல் டைம் மானிட்டரிங். ரியல் டைம் மானிட்டரிங்னா வந்து நீங்கள் டேட்டாஸ் வந்து அவங்க அப் டு டேட் அந்த அது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சில ரீமிஷன் ரேட் எனக்கு கொடுத்துருக்கேன். இப்போ என்னன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஓப்பனாக சர்ஜரி பண்ணுறாரு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஓப்பனாக சர்ஜரி பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு 30 days வரைக்கும் செக் பண்ணி பார்ப்பாங்க. எப்பயுமே ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 1 month கழிச்சு திரும்பி செக்அப் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? பட் அந்த 1 monthக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதாச்சும் சிவியர் இருக்கக்கூடிய கண்டிஷன் இருக்குது அந்த மாதிரி ஏதாச்சும் முன்னாடி வர மாட்டேங்குச்சுன்னா அதுக்கு ரீமிஷன் ரேட்டுன்னு லைக் ஒரு
100 பேஷண்ட் இருக்காங்கன்னா அந்த 100 பேஷண்ட் ஆப்ரேஷன் முடிச்சு எவ்வளோ பேர் திரும்பி வராங்க, ரீஎட்மிட் ஆகிறாங்க, லைக் அந்த 30 டேஸ்க்கு முன்னாடியே வராங்க. ஓகே, ஏதோ எமர்ஜென்சி, அதுக்கு பேர் தான் ரீஅட்மிஷன் ரேட். இந்த ரேட் நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணுறோம்னா, இப்போ சப்போஸ் எல்லா பேஷண்ட்டுக்கும் எல்லாரும் ஒரு கேர்னு நினைப்பாங்க. ஒரு வீட்டில் போய் ஒரு நர்ஸ் எல்லாருமே போடலாம். பட் எல்லா ஆப்ரேஷன் எல்லாத்துக்கும் போட்டால் அது ஒரு காஸ்ட் நிறைய செலவாகும். ஸோ அந்த ரீஅட்மிஷன் ரேட் வச்சு நம்ம யாருக்கு சிவியராக இருக்கோ அவங்களுக்கு மட்டும் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கேர், ஹோம் கேர் அந்த மாதிரி கொடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இதுதான் இந்த ரீஅட்மிஷன் ரேட்டோட இது. இப்போ எங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால நம்மளோட அவுட்கம் என்னன்னா ரீஅட்மிஷன் ரேட் வந்து குறையும். இப்போ சப்போஸ் ஒருத்தங்களுக்கு ஹோம் கேர் அவங்க ஹெல்த் கண்டிஷன் சப்போஸ் பேட் ஆகும்னு ஒரு இது இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஹோம் கேர் கொடுக்குறோமா, ஹோம் கேர் கொடுத்தோம்னா அதனால அந்த 30 டேஸ்க்குள்ள திரும்பி எங்கள் வரதை நம்ம குறைக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம திரும்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு 30 டேஸ்க்குள்ள வரதால இது எதுக்கும் பெட்டராக இருக்கும். அப்புறமேலே பேஷண்ட் கேர் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்புறமேலே காஸ்ட் சேவிங், யாருக்குலாம் தேவையோ அவங்களுக்கு மட்டும் இருக்கலாம். எல்லாருக்கும் வச்சா அப்புறம் காஸ்ட் வந்து தேவையான நமக்கு சின்னதாக அவங்க தெரிஞ்சால் மட்டும் போடுறேன். இப்போ எங்கள் அம்மா நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து நான் ஒரு நர்ஸ் வீட்டில் போட்டுதுன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஸோ கமிங் டு த கன்க்ளூஷன், ஏஐ வந்து ஹேஸ் தி பொட்டென்ஷியல் டு இப்போ குறிப்பாக ஹெல்த் கேர் இதில் வந்து ஏஐ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நிறைய இடத்துல வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். அதனால காஸ்ட்டும் கம்மியாகும், ஹியூமன் ஒர்க்கும் ரொம்ப கம்மியாகும்.